மேட்ச் ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணக்கூடிய டீமுக்கு ஒரே ஒரு ப்ரைஸ் உண்டு. தோக்கக்கூடிய டீமுக்கு இந்த டோர்னமெண்ட்டில் ப்ரைஸ் இல்லை. எக்ஸ்ட்ரீம் விசஸ் ஸ்பேரோ 2 டீமான மேட்ச். ஸோ பவுலிங் சைடில் எக்ஸ்ட்ரீம், பேட்டிங் சைடில் ஸ்பேரோ. மேட்ச்சுக்கு 2 ஓவர் 2 பவுலர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணும். ஸோ பவுலிங் சைடில் எக்ஸ்ட்ரீம் டீமுக்காக அனூப் செகண்ட் பால் ஷாட்டுங்க. இது 6 போயிருச்சு. நாகர்கோவில் மற்றும் தேர்ட் பால் அருமையான பந்து சிங்கிள். ஃபோர்த் பால் லோ ஃபுல் டாஸ். ஸோ அடிக்கடி ஷார்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ லோ ஃபுல் டாஸை கரெக்டாக பிக் பண்ணாருன்னு சொல்லலாம். ஷாட்டுங்க லோ ஃபுல் டாஸ் another run 6. ஸோ ஹேட்ரிக் 6 பார்க்கும்போது ஸோ பேக் டு பேக் 6 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ். ஸோ பறத்துங்க யார்லேயே பால் சிங்காச்சு. இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஓவர் முடியல. ஸ்பேரோஸ் வெள்ளநாடு 21 ரன் பதிவு பண்ணுறாங்க. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் செகண்ட் ஓவர் போடுறதுக்கு, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு. நாட் கனெக்ஷன் டாட் பால். செகண்ட் பால் சிங்கிள் ரன் 2 ரன். தேர்ட் பால் ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட பந்து டாட் பால். ஸ்டெப் அவுட் ஆகி நாட் கனெக்ஷன். சிங்கிள் ரன். 2 பால் இதுவரையும் 24 ரன் பதிவு பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட பந்து ஐயே ஸோ பிடிக்கும் முன்னாடி அடிக்க பார்த்தாங்க. சிங்கிள் ரன். டேசி ஒரு பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஷாட்டுங்க. ஸோ போயிருச்சு. ஸோ இது வரைக்கும் 4 சிக்ஸ் கிட்ட பதிவு பண்ணி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல 31 ரன் பதிவு பண்ணுறாங்க. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் ஸ்பேரோஸ் வெள்ளநாடு கேரளா டீம் 32 ரன் பதிவு பண்ணால் எக்ஸ்ட்ரீம் டீம் வந்து வின் பண்ணலாம். 12 பாலுக்கு 32 ரன் பதிவு பண்ணும். ஸோ ஆரோமல் ஸ்ட்ரைனில் வேணும் ஷாட்டுங்க போயிருச்சு. ஸோ லாங்கஸ்ட் 6. ஸோ வேகத்துக்கு வேகம். ஸோ இந்த மாதிரி போட்டால் கண்டிப்பாக 6-ஆக மாற்றுவார். ஸோ அதே மாதிரி ஆஃப்லைனில் இழுத்து போட்டாலும் 6-ஆக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. ஸோ மைண்டை யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பிளேயர். ஷாட் அகைன் லெக் சைடு. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. ரன்னிங் பிட்வீன் 2 ரன். 32 சொல்லும்போது ஸோ ஓவருக்கு 16 ரன் ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு வந்தாலே மேட்ச் வந்து ஸோ கையில் எடுத்துடலாம். ஸோ ஓவருக்கு 2 6. நாட் கனெக்ஷன் லெக் சைடு. ஸோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க ரன்னிங். ஸோ மிஸ்ஃபீல்டு. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க 2 ரன். ஸோ 10 ரன் வந்துருச்சு. 2 பால் மேட்ச் பால்னு சொல்லலாம். ஐயோ கேட்சுக்கான ட்ரையான்னு பார்க்கும்போது ஸோ இல்லை. நல்ல ஒரு பவுலிங். எந்த சூழ்நிலையிலும் நாட் அவுட். மேட்ச் பால் கடைசி பால் சான்ஸ் ஒரு கேட்ச், முக்கியமான கேட்சு. ஸோ விட்டா மேட்சே கொண்டு போயிடுவார், முடிச்சு விட்டுருவாரு. ஸோ வேணும் அவரோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முடியல 10 ரன் பதிவு பண்ணுறாங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரீம் அருமனை. ஸோ ரிமைனிங் கூடிய 6 பாலுக்கு 22 ரன் பதிவு பண்ணும். மேக்ஸிமம் 3 6. 6க்கு 22. ஒயிட் லைனில் இழுத்து போட்ட வந்து டாட் பால். ஸோ நேராக கையிலேயே. ஸோ மிஸ்ஃபீல்டு சிங்கிள் ரன். 4க்கு 21. அகில் ஸ்ட்ரைக் எண்டில் ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட பந்து டாட் பால். லோ ஃபுல் டாஸ் சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால்ஸ் லெக் சைடு அருமையான ஷாட் சிங்கிள் ரன். பீஃபில் குமரி ஃபேஸ் 1. ஒரு பாலுக்கு ஸோ நிறைய ரன் பதிவு பண்ணும் பிளேடு. ஸோ மேட்ச் வின் பை கேரளா ஸ்பேரோஸ் வெள்ளநாடு. ஸோ தேர்ட் ப்ரைஸ் வந்து அடிக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன். ஸோ இந்த மேட்ச்சை லாஸ் பண்ணுறது மூலமாக ப்ரைஸ் எதுவுமே செக்யூர் பண்ணாமல் ஸோ இந்த மேட்ச்லேருந்து நாக் அவுட் ஆகுறாங்க. ஸோ 2 டீமுமே வாழ்த்துக்கள். ஸோ ப்ரைஸ் கொடுக்க பார்த்துட்டு இங்கே கிளம்பிடுவோம். ஸோ லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல மேட்சஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜேசி நாகர்கோவில் சார்பாக ஷார்க் என்னும் ஒரு விளையாட்டு கிளப்புடன்
அனைவரும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விளையாட்டு வீரர்கள் அனைவரும் மைதானத்தின் முன்பு வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நேரத்தின் அருமை கருதி தயவு செய்து விளையாட்டு வீரர்கள் அனைவரும் மைதானத்தின் முன்பு வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உண்மையிலே அதாவது அந்த ஆர்கனைஸ் பண்ண தினேஷை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி ஒரு மேனேஜ்மெண்ட் பவர் அதை ஜேசிஐ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கட்டி கொடுக்குது. ஸோ பிஃபிட் குமரி அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி நம்முடைய ஜேசிஐ அருமனையுடைய சார்ட்டர் பிரசிடன்ட் கமல் அவங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட எடுத்து பேசுவாங்க. ஜேசிஐனா என்ன, ஜேசிஐ என்ன, உலகத்துக்கு என்ன பங்களிக்குது அப்படின்னு. பட் இந்த ஆர்கனைசேஷன் இன்னைக்கு இந்த மீட்டிங்கை பற்றி சொல்லணும், இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லணும்னா இதனுடைய கதாநாயகராக நாங்கள் பார்க்க ஜேசிஐ நாவல்கள் பார்க்கப்படுவது ஜேசிஐ அருமை ஷார்க் அப்படின்னு தினேஷ். மிகவும் அவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய அந்த ஒவ்வொரு ஷெடியூலும் சொல்றேன். ஆக்சுவலி நாங்களுமே ஒரு லீடர்ஷிப் லைன்ல இருந்தாலுமே அவர்கிட்ட இந்த மேனேஜ்மெண்ட்ல நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இன்னைக்கும் நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதை மாதிரி நீங்க ஜேசிஐல வந்து நீங்கள் இணைங்க, நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கும். அதை பற்றி கமல் சார் உங்களுக்கு அறிவிப்பாங்க. அதோடு இங்கே வருகை வந்திருக்கும் ஜேசிஐ தற்போதைய உங்களுக்கு யாருக்காவது ஜேசிஐ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதுல ஆர்வமா இருக்குது அப்படின்னா நீங்க கிரிக்கெட் விளையாடிருக்கீங்க. பட் கிரிக்கெட் விளையாடி நீங்க வீட்டுக்கு என்ன எடுத்துட்டு போறீங்க? ஆக்சுவலி நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம், சண்டே ஆனா வந்துடுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வீட்டுக்கும் உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கணும் இல்லையா? ஸ்போர்ட்ஸ் வந்து ஆக்சுவலி மல்டிபிள் டொமைன்ல உங்களுக்கு ஏரியா இருக்கு. கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஆத்லெட்ல சைடா இருக்கலாம், ஃபுட்பால் சைடா இருக்கணும். பட் கிரிக்கெட்டுடைய ஸ்கோப் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. உங்களுடைய டைம் வந்து ஆக்சுவலி நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற டைம் பாஸுக்காக உங்களுடைய ஒரு சந்தோஷத்துக்காக இதை விளையாடினாலுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு எது, ஆர்மிக்கு போகணுமா, மிலிட்டரிக்கு போகணும், போலீஸுக்கு போகணுமா, பிஎஸ்எஃப் போகணுமா, ரயில்வேக்கு போகணுமா, அந்த மாதிரிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றது. ஸோ நீங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்னா பொதுவாக நீங்க கிரிக்கெட் விளையாடக்கூடியவங்க இருந்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும் இல்லை எல்லா விதத்திலும் உங்களால் வந்து சிறந்து விளங்க முடியும். ஸோ அதை கருத்தில் கொண்டு இந்த பேச்சை உரையை முடிக்கும் இதை கனிவாக ஏற்றுக்கொள்ளும். தற்போது ஜேசிஐ நாவல்கள் செயலர் அவர்கள் சில வரிகள் கூறுவார். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. நீங்கள் இந்த இடத்துல எல்லாருமே நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த டூர்னமெண்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் தினேஷ் வந்து அதை ரொம்ப சூப்பராக ஒழுங்கு பண்ணாங்க. அது வந்து ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக ஒழுங்கு பண்ணாங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் நான் இன்னைக்கு என்ன பார்த்தேன்னா, காலையிலேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் நின்னோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, வழக்கமாக ஒரு போட்டி நடக்கும்போது எனக்கு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறவங்க பொறுப்பேற்கணுமே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் காலையில இருந்து இவ்வளவு நேரம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நீங்கள் எல்லாருமே பண்ணீங்க. அவங்க எல்லாருமே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஒரு ப்ரொமோஷன் இல்லை, ஆக்சுவலி ஜேசிஐ அப்படிங்கிறது 18 வயசுல இருந்து 40 வயசுக்கு உள்ளவங்களுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை கண்டுபிடிச்சு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு எம்பவர் பண்ணி நம்ம மேலே போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து நாகர்கோவில் இந்த ஜேசிஐ நாகர்கோவிலோட பிரசிடென்ட், அவங்க அருமனையோட பிரசிடென்ட். ஸோ இவங்க நோக்கம் இந்த டோர்னமெண்ட் எதுக்காக நடத்தணும் அப்படின்னா, ஃபிட்னஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம நிறைய நேரங்களில் மறந்து போயிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே அதை வந்து செய்யணும், அதை திரும்ப ஞாபகப்படுத்தணும், அதோட வேலையை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நடத்தணும். இவ்வளோ நேரம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் எல்லாருமே பொறுமையாக இருந்து இதை வந்து நீங்கள் நல்லபடியாக நடத்தி கொடுத்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. அப்போது சிறப்பு விருந்தினராக இந்த ஜேசிஐ மண்ணின் மைந்தரும் ஜேசிஐ அருமனையின் சார்ட்டர் பிரசிடென்ட், அதாவது ஜேசிஐ அருமனையை இந்த குமரி மாவட்டத்தின் ஜேசிஐ அருமனை பகுதி முதலாக நிறுவிய கமலன் அவர்கள் இப்போது தற்போது உங்களுக்கு சிறப்புரையாற்றுவார். கிரிக்கெட் கிளப்பை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2009ஆம் வருடம் அருமனையில் ஜேசிஐ இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடக்கூடிய அளவில் இன்றைக்கு அது வளர்த்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் காரணம். காலை முதலே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த போட்டிகளில் கிட்டத்தட்ட 16 டீம் இதில் கலந்து கொண்டு நீங்கள் இன்றைக்கு அந்த போட்டியை நிறைவாக சரியாக அதில் பங்கெடுத்து இன்றைக்கு
பல்வேறு வெற்றிகளை தன்னகத்தை வைத்துக் கொண்டு இங்கே வந்து விளையாடி அந்த கோப்பையை தவறப்பட்டிருந்தாலும் கூட இதில் நீங்கள் பங்கெடுத்த ஒவ்வொரு வீரரும் உங்களை வெற்றி வீரர்களாகவே நாங்கள் காண்கின்றோம். அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலம் ரொம்ப சுருக்கமாக இருக்கின்றது. எல்லோரும் பல்வேறு இடங்களுக்கு போக வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் JCIயில் இணைந்து பணியாற்றுங்கள். உங்களுடைய தலைமை பண்பு மற்றும் தொழில் துறையில் உங்களை ஊக்குவித்துக் கொள்வதற்கும் உங்களுடைய மோட்டிவேஷனல் பல்வேறு பயிற்சிகளை இந்த இயக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதிலே உங்களுடைய ஈடுபாடுகளை தெரிவித்து உங்களை அதிலே ஈடுபடுத்திக் கொண்டு வருங்காலங்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு விரும்பி வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சிறப்புரையாற்றிய JCI அருமணியின் சார்ட்டர் பிரசிடென்ட் கமலன் அவர்களை JCI நாகர்கோவில் செக்ரட்டரி அவர்கள் கௌரவிப்பார்கள். விளையாட்டு திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த தினேஷ் அவர்களை JCI அருமணியின் பிரசிடென்ட் விவேக் அவர்கள் கௌரவிப்பார்கள். திருவிழா நடைபெறுவதற்கு வித்திட்ட JCI அருமணியின் பிரசிடென்ட் அவர்களுக்கு JCI நார்மல் பிரசிடென்ட் அவர்கள் நான் கௌரவிக்கிறேன். Most catches of the tournament, Darwin, JCI Marthandam. மற்றும் சாக்ஸ் அணி நடத்தும் 16 அணிக்கான கிரிக்கெட் போட்டியில் பெஸ்ட் பந்து வீச்சாளராக சுர்ஜித் எக்ஸ்ட்ரீம் அணியைச் சேர்ந்த சுர்ஜித் அவர்கள் பெஸ்ட் பந்து வீச்சாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த போட்டியின் பெஸ்ட் பேட்ஸ்மேனாக கலிங்கன்ஸ் அணியைச் சேர்ந்த சஜு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். செமிஃபைனல் மூர்த்தி அவர்கள் மிகவும் செமிஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை பெறுவதற்காக மூர்த்தி மீண்டும் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை பெறுவதற்காக சஜு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலிங்கன்ஸ் அணியைச் சேர்ந்த சஜு. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக கலிங்கன்ஸ் அணியை சேர்ந்த லல்லு அவர்கள் தனது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டை பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். JCI நடத்தும் பரிசை பெறுவதற்காக ஸ்பாரோஸ் அணியினர் மேடைக்கு வருமாறு ஸ்பாரோஸ் அணி கேப்டன் வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது பரிசை தட்டி செல்லும் அணி ஸ்பாரோஸ். காசோலை ஜிபேயில் தரப்படும். மொத்த அணியினரும் வந்து பரிசை பெற்று செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வீடியோ வரும், அதனால டீமா வந்து போட்டோ
பரிசாக தட்டி செல்லும் அணி லியோ மன்னிக்கவும் இரண்டாம் தட்டி செல்கிறார் கோப்பை எல்லாரும் வந்து பரிசை பெறுமாறு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் பின்னாடி சேர்ந்துக்கலாம் வாங்க, பின்னாடி சேர்ந்துக்கலாம். மொத்த அணியினரும் வந்து பரிசை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜேசிஐ நாகர்கோயில் பார்க்ஸ் அணியினர் நடத்திய 16 அணிக்கான கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசை தட்டி சென்ற லியோ அணியினர் கேட்டுக்கொள்கிறோம். அணியின் மொத்த நபர்களும் வந்து பரிசை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடத்திய 16 அணிக்கான போட்டியில் சாம்பியன்ஸ் பட்டத்தை தட்டி சென்ற லியோ அணி வாழ்த்துகிறோம். சிறந்த ஒரு கைதட்டல் கொடுத்து அணியை வரவேற்க வேண்டும். மொத்த அணியினருக்கு இந்த போட்டியை கண்டுபிடித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஷார்க்ஸ் அணிக்காக அயராது உழைத்த தலைவர் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். இந்த போட்டியை நடத்தி தந்த ஜேசிஐ நாகர்கோயில் மற்றும் ஷார்க்ஸ்